நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுகா அலுவலகத்தில் வருவாய் தீர்ப்பாய கூட்டம் வட்ட வழங்கல் அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. குன்னூர் நுகர்வோர் அமைப்பின் லஞ்சமில்லா நீலகிரி குழுவினர் பல்வேறு கோரிக்கை மனுக்களை வட்ட வழங்கல் அதிகாரியிடம் அளிக்க வந்தனர். இதில் லஞ்சம் வாங்குபவர்கள் அனைவரும் பிச்சைக்காரர்களே என்ற பேட்ச் அணிந்து வந்து லஞ்ச ஊழியர் சிலருக்கு ஷாக் கொடுத்தனர். வருமானம் வேணும், நாங்க வேற இடத்துக்கு மாத்துறாங்க. ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் மாத்தல. தாசில்தார் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டாஸ்மாக் மேனேஜர் வந்து தாசில்தார் தான் அனுப்பிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சூப்பர்வைசருக்கு சொல்லிட்டேன், அவரு இடம் பார்த்து மாத்திடுவாரு. அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. மொத்தத்துல டாஸ்மாக் கடை அங்கே ஏரியா மசூதி கோயில் இருக்குது, 3 ஸ்கூல் இருக்குது, 3-4 ஸ்கூல் இருக்குது. அவ்வளவு டிராபிக் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப சலுகை குறுகலான இடத்துல அதை வச்சுட்டு எடுக்க மாட்டோம்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் எப்படி? அதேபோல் மின்வாரி அலுவலகம் முதல் சாமண்ணா பார்க் வரை சாலை விரிவாக்கம் செய்தால் போக்குவரத்து சுலபமாகும் என கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கை மனுக்கள் மீது விசாரணை நடத்தி தீர்வு காண்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். லஞ்சம் வாங்குபவர் பிச்சைக்காரர் என பேட்ச் அணிந்து வந்த சம்பவம் லஞ்ச ஊழியர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது.